இயேசு கிறிஸ்துவின் அதிசயமான நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையான வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாய், ஒவ்வொருவருக்காகவும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தும்படியாய் தேவனாகிய கர்த்தர் மனித ரூபம் எடுத்து நம் ஒவ்வொருவரையும் அவர் மீட்கும் பொருளாய், ரட்சிக்கும் பொருளாய், நமக்கு அவர் வழியை காட்டுகிற நல்ல தகப்பனாய், நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பனாய் இந்த உலகத்திற்கு வந்ததை வெளிப்படுத்தின இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகின்றோம். அநேக நாமங்களுடைய இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையான நாமங்களில் சில நாமங்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானிப்போம். முதலாவதாய் அவருடைய நாமம் அதிசயமானவர் என்பது. அவர் கன்னி வயிற்றில கர்ப்பம் தரித்தது ஒரு அதிசயம். அவர் பிறந்தது ஒரு அதிசயம். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தது ஒரு அதிசயம். மரித்ததும் ஒரு அதிசயம் தான். அவர் உயிரோடு எழுந்தது ஒரு அதிசயம். இப்பொழுது பிதாவினுடைய வலது பரிசத்தில் வீற்றிருப்பதும் ஒரு அதிசயம் தான். அவர் மீண்டும் வரப்போகிறதும் ஒரு அதிசயம் தான். அந்த அதிசயமானவரை நீங்களும் நானும் இரட்சகராய் தேவனாய் ஏற்றுக்கொண்டிருப்பது ஒரு அதிசயம்தான். அவர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்ய போகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கிறவராம் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஆம், இந்த நாளில அவர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அதிசயத்தை செய்வார். வியப்புக்குரிய காரியங்களை அவர் நிச்சயமாய் செய்வார். நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று மீகாவிலே நாம் வாசிக்கிறபடி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை அவர் நிச்சயமாய் காண பண்ணுவார். ஆம், நம்மை இம்மட்டுமாய் நடத்தினவர் இனிமேலும் அதிசயமாய் நடத்துவார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன அதிசயமானவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, அதிசயமானவர் அதிசயமான காரியங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி ராஜாவே. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அப்பா. நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.